ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி மாதம் கடைசி வாரம் அற்புதமான ஒரு வாரமா அமையும். மழை விட்டும் தூவானம் விடலை என்ற கதையா உங்களுக்கு நல்ல பொசிஷன்ல எல்லா கிரகங்களும் வந்தும் இந்த குரு அஸ்தமனம் உங்களை போட்டு வாட்டுது. இந்த குருவுடைய அஸ்தமனம் ஜூலை 6ஆம் தேதி நிவர்த்தி ஆகும்போது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நடந்தேறும். 3ல் இருக்கிற சனியும் ராகுவும் ரொம்ப ஆதாயமான ஒரு சூழலை உங்களுக்கு உருவாக்குது. அதே சமயம் லாபத்தில் குருவோட பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு பிரமாதமான பண வரவுகள் இருக்குன்னு தான் சொல்லணும். ஜூன் 29க்கு மேலே உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. ஜூலை 6க்கு மேலே குரு அஸ்தமனத்திலிருந்து விடுபட்டு உதயமாகிறதுனால உங்களுக்கு திருமண பக்கமெல்லாம் பிரகாசமான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால உத்தியோகஸ்தர்கள் உற்சாகத்தோட காணப்படுவாங்க. ஆனால் சில தடை தாமதங்கள் ஏற்படும். ஏன்னா அது சனி செவ்வாயோடைய பார்வை இருக்கிறதுனால சில தடை தாமதங்கள் ஏற்படும். உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது நலம்தான். உங்களுடைய சக ஊழியர்கள்கிட்டையும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிச்சு தான் ஆகணும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாகவே இருக்கு. சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ஜூன் 29லிருந்து அதீத லாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு உத்தியோகத்துல எதிர்பாராத பணிகள் கிடைக்கிறது, அதன் மூலியமா ஆதாயங்கள் பெறுகிறது. சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு எதிர்பாராத ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது, புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜூன் 29லிருந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எல்லாமே திடீர்னு கிடைக்கிறதா இருக்கணும், அல்லது ஒரு போராட்டத்துக்கு பிறகு கிடைச்சதா இருக்கணும். இந்த 2 வடிவில் தான் உங்களுக்கு இந்த மாதம் செல்ல போகுது. ஆனால் இந்த மாதத்தோட இறுதியில் இது ஒரு நிம்மதியான மாதமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதை நம்ம உறுதிப்பட சொல்லலாம். வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வீடு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடமாகவும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு இளைய சகோதரத்தினால சில உபத்திரவங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள்ளார புரிதலும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். அதனால சந்தோஷங்கள் வெகுவாக இருக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் கவனம் வேண்டும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் அதிகமாக தேவைப்படும். உங்களுக்கு சில நேரங்கள் சோர்வு தோன்றும், சம்பந்தமில்லாத எலும்பு வலிகள் தோன்றும். ஒரு சிலருக்கு முதுகு வலியோ அல்லது உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய நோய்களோ தோன்றும். இது வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும். தாயோடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். தந்தையோடைய ஆரோக்கியத்தில் சில கவனங்களை நீங்கள் எடுத்துக்கணும். திருமணத்திற்காக காத்திருக்கும் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, தனுசு ராசி குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஜூலை 6க்கு மேலே பிரமாதமான வரன்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் திருப்போரூர் முருகன், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வணங்குறதும் அங்க உள்ள ஆதிசேஷனை வணங்குறதும் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இந்த கோயில்களுக்கு சென்று வழிபட இயலாதவங்க குருவோட ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபடுறது மிகுந்த சிறப்பு.